அண்மை செய்தி. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வரும் 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை ஒரு நாளைக்கு 2 அமர்வுகள் என தேமுதிக ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு வழங்கியுள்ள தேமுதிகவினரிடம் வரும் 20ஆம் தேதி நேர்காணல் நடத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் முனாஃப் கூற கேட்கலாம். முனாஃப், வணக்கம். தேமுதிகவின் அறிவிப்பு என்ன? தகவல்களை பதிவு செய்யுங்கள். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தேமுதிக சார்பில் விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் தேதி தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருக்கிறார். அதன்படி வருகின்ற 20ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு 20ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நேர்காணல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வருகின்ற 21ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மற்றும் புதுவை மாநிலத்திற்கு வருகின்ற 21ஆம் தேதி நேர்காணல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு வருகின்ற 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நேர்காணல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த விருப்ப மனு அளித்தவர்களுக்கு இந்த நேர்காணலானது சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அதே போல பொருளாளர் சுதீஷ், இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் உள்ளிட்ட 3 கொண்ட அந்த குழுவினர் இவர்களை நேர்காணல் நடத்துவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் 20ஆம் தேதி, 21, 22ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் தொடர்ந்து காலை 10 மணி முதல் 3 மணி வரை நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.